ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கும் ஒரு அட்டகாசமான புதிய அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க 10த், 12த், டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சா எலிஜிபிள் தான். சேலரி பொறுத்தவரைக்கும் 19,900 ஸ்டார்ட் ஆகும். அதுபோக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் உண்டு. அசிஸ்டன்ட் கேட்டகரில ஆட்கள் வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப்க்கு ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்ண போறாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி என்னைக்குன்னா, ஜூலை மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஆஃப்லைன் மோட்ல மட்டும் தான், அதாவது போஸ்ட் மூலமா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்க்கு ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க? எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும், நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்னா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட பெயர், அதுக்கப்புறம் முகவரி, அதுக்கப்புறம் வலது பக்கம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதி, அதுக்கப்புறம் உங்களோட ஜாதி சான்றிதழ், இந்த மாரி முக்கியமான பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழ சைன் பண்ணிட்டு, கீழ கேட்டிருக்க ஜெராக்ஸ் எல்லாத்தையும் இது கூட அட்டாச் பண்ணி நீங்க அனுப்புற மாரி இருக்கும். எங்க அனுப்புற மாரி இருக்கும்னா, சென்னை வடபழனி முருகன் கோயிலுக்கு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். அங்கருந்து இந்த ஜாப்க்கான வேகன்சி வந்திருக்குது. இப்ப நம்ம பார்த்துருக்கிறது ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் நான் முன்னாடி சொன்ன மாரி தான் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்குது. இவங்க வந்து மொத்தம் வந்து 5 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து ஜூலை மாசம் 19ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாரி தான். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்லாம் ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்கன்னா, எழுத்தர். இதுக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் குடுக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து மினிமம் 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர். இதுக்கு வந்து 11,600லேருந்து 36,500 வரைக்கும் குடுக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து மினிமம் 8த் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மடப்பள்ளி. இதுக்கும் 11,600லேருந்து 36,500 வரைக்கும் குடுப்பாங்க சேலரி. இதுக்கு வந்து தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் காவலர். காவலர பொறுத்தவரைக்கும் 11,600லேருந்து 36,800 வரைக்கும் குடுக்காங்க. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். திருவள்ளுவருக்கும் அதே மாரி தான். அதே சேலரி, அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும், நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.